ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எக்ஸாம் டு ப்ரிப்ரேஷன் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2Aவோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்காக காத்திருந்தீங்க, இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. இந்த வீடியோவில் எக்ஸாமோட டேட், எக்ஸாம்ஸை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அண்ட் லாஸ்ட் டேட், வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த குரூப் 2ஏவோட எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 15/7/2025 இன்றைக்கி காலையில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 13/8/2025. ஸோ லாஸ்ட் டேட் 13க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 18/8/2025 28/2025 வரைக்கும். ஸோ 2 நாள் நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமோட டேட் வந்து 28/9/2025 அன்னைக்கு மார்னிங் 9:30 12:30 வரைக்கும் டைமிங்கோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாமினேஷனை வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 645 வேக்கன்சிஸ் வந்து தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது டெம்பரவரியாக ஒரு 645 வேக்கன்சிஸ் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 அப்படின்றதுல என்னென்ன வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு லேபர் சபார்டினேட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வேக்கன்சிஸ், தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸில் 2 வேக்கன்சிஸ், அண்ட் தமிழ்நாடு சோசியல் டிஃபென்ஸ் சபார்டினேட் சர்வீஸில் 2, ஸோ தமிழ்நாடு ஜெயில் சபார்டினேட் சர்வீஸில் 3, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சபார்டினேட் சர்வீஸில் 6. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி, நேம் ஆஃப் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வேக்கன்சிஸை வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 எக்ஸாமுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 50 உங்களுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2A எக்ஸாமோட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அதே மாதிரி தான் தமிழ்நாடு டெய்ரி டெவலப்மெண்ட் சபார்டினேட் சர்வீஸில் ஒரு 65, தமிழ்நாடு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் சபார்டினேட் சர்வீஸில் வந்து நம்மளுக்கு வந்து 1, தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸில் வந்து ஒரு 11, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சபார்டினேட் சர்வீஸில் 1, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் 4. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 595 வேக்கன்சிஸ் வந்து ஒவ்வொரு சர்வீஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா குரூப் 2ல் 50, குரூப் 2Aல 595, ரெண்டும் சேர்த்து 645 வேக்கன்சிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இது டென்டேட்டிவ் தான், இதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ராக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 32க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்றவங்களுக்கு வந்து 22 ஏஜ், அதாவது 1023 கோட் படி 22ல் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சுட் ஹேவ் கம்ப்ளீட்டட். ஸோ நம்மளுக்கு மினிமம் ஏஜ் 22 இருக்கணும். 22 கம்ப்ளீட் ஆகிருந்தால் இந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க எலிஜிபிள், இந்த போஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள். ஸோ ப்ராபேஷன் ஆஃபீஸர் 1011 அப்படின்ற கோடில் பார்த்தீங்கன்னா 26 தான் கம்ப்ளீட்டட்னு போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏஜ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து செக். நெக்ஸ்ட் குரூப் 2A சர்வீஸுக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் போஸ்ட்டு, எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸப்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 அந்த போஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஸோ நம்ம கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 சர்வீஸ் அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, MA டிகிரி இன் சோசியல் ஒர்க் முடித்தவங்க, த டிப்ளமோ அவார்டட் பை த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க், அந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு கோர்ஸ் வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுபடி மேலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் அந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நாலேஜ் இன் தமிழில் வந்து நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் நம்ம எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷில் 10th பேஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அது வந்து டிகிரியை பேஸ் பண்ணி ஒரு 75 அண்ட் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டியில் 10th பேஸ் பண்ணி ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 3 hours கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து 90 ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ், எல்லா கம்யூனிட்டிஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து 90 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு OMR டைப்பில் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான். OMR மெத்தடில் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 1 mark கொஸ்டின்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 சர்வீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 சர்வீஸோட மெயின் எக்ஸாம். இதுக்கு வந்து நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். பேப்பர் 1ல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து கன்ஃபார்மாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அது வந்து 10th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. 3 hours கொடுக்குறாங்க. 40 மார்க்ஸ் வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸாக கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து 40. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. 300 மார்க்ஸுக்கு இது 3 hours கொடுக்குறாங்க. 90 மார்க்ஸ் வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து இருக்கும். நம்ம வந்து விரிவாக எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 சர்வீஸ். நம்ம குரூப் 2க்கு தனியாகவும் குரூப் 2A தனியாகவும் தான் எழுத போகிறோம். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2A சர்வீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 எப்பவும் போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து SSLC ரிலேட்டடில் நம்மளுக்கு 100 மார்க்ஸுக்கு வந்து 3 hours, அதே மாதிரி 40 குவாலிஃபையிங் மார்க்ஸ். இது வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி பேஸ் பண்ணி நம்மளுக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 10th பேஸ் பண்ணி 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலி 200 கொஸ்டின்ஸு 300 மார்க்ஸு. ஸோ இதுக்கு டைமிங் 3 hours தான். இது வந்து நம்ம 90 மார்க்ஸ் வந்து குவாலிஃபையிங் மார்க்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்க போகுது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் ரெண்டுக்குமே போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் நம்மளுக்கு பேப்பர் 1ல் வந்து நம்ம குவாலிஃபையிங் மார்க் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் நம்ம எடுத்திருந்தால் மட்டும்தான் பேப்பர் 1 மெயின் எக்ஸாமோட பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியே அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கேளுங்க. வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சிலபஸ் அண்ட் ஸ்டடி பிளானை கொண்டு வர போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.